ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். என்ன செய்ய போறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? பழைய காலத்து ரொட்டி தாங்க செய்ய போறேன். பழைய காலம் இல்ல, இப்போ உள்ள காலத்துலயுமே செய்யலாம். நானும் வீட்டுல அடிக்கடி செய்வேங்க. எங்க அம்மா எல்லாம் அடிக்கடி செய்வாங்க. சரி, இந்த காலத்துல பீஸா பர்கர்னு சொல்லிட்டு வித்தியாசமா வந்துருச்சு. அந்த காலத்துல வந்துட்டு கோதுமை ரொட்டி தாங்க ஃபேமஸ். எப்படி வந்துட்டு கோதுமை ரொட்டி சத்தா சாப்பிட்றது அப்படிங்கிறது தாங்க. ரொம்ப சிம்பிளா வெல்லம் தேங்காய் போட்டு எவ்வளோ ஈஸியா எவ்வளோ சத்தா சாப்பிட்றதும் அப்படிங்கிறதாங்க முக்கியம். வாங்க, சத்தான கோதுமை ரொட்டி. நம்ம ஊரு பீஸா சொல்லலாம், இல்லை நம்ம வீட்டு பீஸான்னு கூட பேர் வச்சுக்கலாம். வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ கோதுமை அடை செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை 1/4 கிலோ, வெல்லம் 100 கிராம் பொடிச்சு வச்சிருக்கிறேன், தேங்காய் துருவல் 100 கிராம், சீரகம் 1/2 டீஸ்பூன். சீரகத்தை நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன் நான். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது, அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம கையால் தட்டி எடுக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இதே மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. அப்போ தான் கையால் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயும் வெல்லமும் சீரகமும் போட்டு இந்த பூரணம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெல்லம் வந்துட்டு மெல்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, அது சூட்லேயே கரைஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்களா, சீரகத்தை நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, அது பெரிய வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் வந்துட்டு தவா வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ண வெங்காயத்தை இப்படி எண்ணெயில் தொட்டு இப்படி தடவிக்கோங்க. இது நான்ஸ்டிக்கில் மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா தோசைகள்லையும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டாது. தோசையெல்லாம் செய்கிறப்போ உங்களுக்கு தோசை ஈஸியாக வரும். இப்போ இந்த மாவு கொஞ்சம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு விரலால் இப்படி நம்ம தட்ட போகிறோம். கொஞ்சமாக இங்கே பாருங்கள், தண்ணியை வச்சு கையை வந்து நனைச்சிக்கோங்க. அடிக்கடி இப்படி நீங்கள் வந்து நனைச்சிட்டே நீங்கள் அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கையால் நம்ம தட்டி எடுக்க போகிறோம். நானும் என் தங்கையும் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி இந்த விரலால் தட்டுறப்போ நாங்கள் சண்டை போடுவோம், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு டேஸ்ட்டுங்க, அம்மாவோட கையால் இப்படி விரலால் இப்படி தட்டி கொடுக்குறப்போ. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அந்த காலத்துலலாம் இப்படி தானங்க பண்ணுவாங்க, நேச்சுரலாக கையால் தட்டி எடுப்பாங்க, எந்த மிஷினும் யூஸ் பண்ணுறது கிடையாதுல்ல. இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். வெல்லம் தேங்காய் மிக்ஸு நல்லா சேர்த்துக்கலாம். எல்லாமே சத்து தானங்க, கொஞ்சம் நிறையவே சாப்பிட்டுக்கிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாதி அளவுக்கு போட்டாச்சு. இப்போ நடுவில் இப்படி லேசாக இந்த கரண்டியால் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி மடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க, சத்தான கோதுமை ரொட்டி இல்லைன்னா கோதுமை அடை ரெடி ஆகிடுச்சு. இனி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். சரி வாங்க, நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். ஆஹா, அப்படி அந்த வெல்லம் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. இது கடித்து சாப்பிட்றலாம். ஆஹா, ரொம்ப டேஸ்ட்டுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். இப்படி சாப்பிட்டுட்டு நீங்கள் 1 கிளாஸ் பால் இல்லைன்னா 1 கிளாஸ் டீ குடிச்சிட்டிங்கன்னு வைங்க, மத்தியானம் 2 மணி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள்.